இந்தியாவில் பலவீனமான பிரதமர் இருப்பதாக H1B நுழைவுச்சீட்டு கட்டணத்தை ட்ரம்ப் உயர்த்தியதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்தில் மதுக்கடை அமைப்பதற்கு அன்புமணி கண்டனம். திமுக அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என உறுதி. ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்த மோதலில் ராணுவ வீரர் வீரமரணம். 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. தூத்துக்குடியில் அமைக்கப்பட உள்ள 2 கப்பல் கட்டும் தளம் மூலம் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தகவல். புரட்டாசி சனிக்கிழமையொட்டி திருப்பதி ஏழுமலையான் அலங்காரத்தில் காட்சியளித்த பெரியகுளம் வரதராஜரை கண்டு பக்தர்கள் வழிபாடு. உடுமலை அருகே உள்ள ஜம்புக்கல் மலைப்பகுதியை தனிநபர் வெடிவைத்து தகர்ப்பதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டம். காவிரி பாசன மாவட்டங்களில் மழை பெய்வதால் மேட்டூர் அணையில் பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீர் 9,000 கன அடியாக குறைப்பு. உடுமலை அமராவதி அணையிலிருந்து ஆயக்கட்டு பாசனத்திற்காக 440 கன அடி நீர் திறப்பு. மொத்தம் 70 நாட்கள் திறக்கப்படும் என அறிவிப்பு. கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டையில் தொடர்வண்டியில் அடிபட்டு இறந்தவரை பார்க்கச் சென்ற மாற்றுத்திறனாளியும் தொடர்வண்டி மோதி உயிரிழப்பு. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.